வெல்கம் டு கார்டனிங் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு வித்தியாசமான நிறையா பேருக்கு தெரியாத ஒரு கீரை செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன கீரை செடி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அது பேர் தொயிலுக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் துடுப்புக்கீரையை பற்றி பார்த்துருந்தோம். துடுப்புக்கீரை அல்லது பண்ணைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கோம். அந்த கீரை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் தொயிலுக்கீரையை பற்றி பார்க்க போகிறோம். தொயிலுக்கீரையை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லையுமே களைச்செடி மாதிரி முளைச்சிருக்கக்கூடிய ஒரு செடி தான் இது. நீங்கள் நார்மலாகவே பார்க்கலாம். நிறைய பேருக்கு அது ஒரு கீரை செடி அப்படிங்கிறது தெரியாததுனால அதை விட்டுட்டு போயிடுறாங்க. மோஸ்ட்லி இது யாருமே விதைகள் எல்லாம் போட்டு வளர்க்க மாட்டாங்க. முழுக்க ஒரு களைச்செடியிலேருந்து தான் பறித்து சமையலுக்கு பயன்படுத்துவாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் தொயிலுக்கீரையை பற்றி முழுமையாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம கார்டனிங் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் தொயிலுக்கீரை. இதை நீங்கள் நிறையா இடத்துல பார்த்துருப்பீங்க. உங்கள் ஊரில் கிராமங்களில் இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க. லைட்டாக கொஞ்சம் மழை பெஞ்சால் கூட எல்லா இடங்கள்லையுமே இது முளைச்சிரும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இலைகள் சாதாரணமாக ஒரு கீரை இலை மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கும், ரொம்ப பச்சையாக இருக்கும். அப்புறம் மேலே பூக்கள் கொஞ்சம் பிங்க் கலரும் ஒயிட் கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு பூ இருக்கும். நார்மல் கீரையோடைய பூ மாதிரி ரொம்ப நெருக்கமாக ஒட்டி இல்லாமல் கொஞ்சம் கேப்பு விட்டு மேலே பூக்களை பார்த்தீங்கன்னா நீ ஈஸியாக அந்த செடியை கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் தொயிலுக்கீரை. எல்லா இடங்கள்லையுமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது. அந்த மேலே பூக்கள் இருக்குது இல்லையா, இதை நம்ம கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கப்புறமா உள்ளக்கு விதை இருக்கும், பூக்களுக்குள்ளே விதை இருக்கும். அதை எடுத்து நம்ம அடுத்த பருவத்துக்கு நம்ம விதைச்சு கீரை எடுக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் இதை இது வரைக்கும் விதையிலேருந்து நான் இது வரைக்கும் உற்பத்தி பண்ணதே கிடையாது. எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த துடுப்புக்கீரை வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு இடம் காமிச்சிருப்பேன். அதே இடத்துல தான் இதுவும் நிறையா முளைச்சி கிடக்கு. ஸோ இதை நான் இது வரைக்கும் விவசாயம் நான் போட்டு வளர்த்ததே கிடையாது. களைச்செடி நிறையா முளைச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் உங்களுக்கு, எக்கச்சக்கமாக முளைச்சிருக்கு. இதில் இருக்கிறதுலே பாதி பாதின்னு சொல்ல முடியாது, ஒரு கால் பங்கு அந்த செடி மட்டும்தான் இருக்குது சுற்றி எல்லா இடங்கள்லையுமே. இது ஒரு கீரை செடியாக பயன்படுத்துகிறத விட ரொம்பவே எனக்கு களைச்செடியாக இருந்து தொல்லை கொடுத்தது கொஞ்சம் அதிகம் தான், துடுப்புக்கீரை மாதிரி இதுவும். ஓகே, இதை பார்த்துக்கிட்டோம்னா எப்போ அறுவடை பண்ணலாம்னா, பூக்கள் வர்றதுக்கு முன்னாடி அறுவடை பண்ணுறது ரொம்ப நல்லது. பூக்கள் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அறுவடை பண்ணோம்னா கொஞ்சம் டேஸ்ட் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு இதில் எல்லா செடிகளையுமே காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு கூட காட்டுறேன், ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால. இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்கல்ல, இதை கொஞ்சம் நல்லா கூட பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் வீட்டை சுற்றி கண்டிப்பாக இந்த செடி இருக்கும். நீங்கள் அதை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதனால் இப்போ இதில் பார்த்திங்கன்னா முதல் வரிசையில் ஃபுல்லாமே தொயிலுக்கீரை இருக்குது. அதை ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பின்னாடி ஃபுல்லாமே துடுப்புக்கீரை தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு துடுப்புக்கீரை வீடியோ போடும்போது ரொம்பவே கம்மியாக தான் காமிச்சிருந்தேன். இப்போது லைட்டாக கொஞ்சம் மழை பெஞ்சதுக்கப்புறமா அந்த இடம் ஃபுல்லாமே துடுப்புக்கீரை எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்களேன். நம்ம எவ்வளோ தான் தண்ணி ஊற்றி வளர்த்தாலுமே இந்தளவுக்கு சூப்பரான ஒரு கீரை உங்களுக்கு கிடைக்காது. இதுதான் துடுப்புக்கீரை. இதையும் கூட கொஞ்சம் நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை பற்றி தெளிவாக முழுமையாக வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில். டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். இதுவுமே ஒரு களைச்செடி தான். ஓகே, இப்போ ரெண்டையுமே நம்ம அறுவடை பண்ணியாச்சு. நான் தனித்தனியாக பண்ணல, 2 செடியுமே மொத்தமாக பண்ணியிருக்கேன். தொயிலுக்கீரையை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் நிறையா இருக்குது. நான் ரெண்டையுமே பாதி ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. எந்த விதை எதுவுமே போடலை. நீங்கள் அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ நான் வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாலுமே கீழே சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே தொயிலுக்கீரையோட செடிகள் தான். இன்னொரு மழை பெஞ்சதுன்னா அதுவுமே கொஞ்சம் பெருசாக வளர்ந்து நமக்கு பயன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம கார்டனிங் தமிழ் சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.